நாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு கசன் வருகின்றார். வந்ததும் சுக்கிராச்சாரியார் சொன்னார், உனக்கு வேண்டாதவர்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே நீ எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பது உனக்கு தெரியும். எந்த வேளையும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாதன, சரி குருவே, நான் கவனமாக இருப்பேன் என்று சொன்னார். இவ்வாறு ஒரு மாதங்கள் கடந்தோடியது. அசுரர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தார்கள். இவன் தனியாக வருகின்ற நேரத்தினை பார்த்து கண்டதுண்டமாக வெட்டி கல்லுடன் கட்டி கடலிலே வீசி விட்டார்கள். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வநாயகம் சுவாதம் கேடி சிவம்பளக் வலைத்தளம் ஊடாக வணக்கத்தை தெரிவிப்பதில் மன நிறைவடைகின்றேன். கடந்த காணொளியிலே ஜனமராஜனுடைய கதையை நாங்கள் சுருக்கமாக பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வைசாம்பியர் ஜனமேஜயனுக்கு மகாபாரதத்தை சொல்லுகின்ற தொடர்ச்சியை பகுதி 2 தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்று தற்போது இந்த பகுதி 2 நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். திருமாலினுடைய மார்பை அலங்கரித்துக் கொண்டிருப்பவள் திருமகள். திருமகள் அந்த திருமாலின் இதயத்திலே இருந்து திருமாலுடன் இணைந்து எமக்கு அருளை பாலிக்கின்ற ஒரு தாயாக திருமகள் காணப்படுகின்றார். கருணை நிறைந்த அந்த இதய தாமரையிலிருந்து உதித்தவன் தான் சந்திரன். இந்த சந்திரன் தினமும் அமுத தாரகைகளை பூமிக்கு கொண்டு வருவதில் சிறப்பான பங்கினை ஆற்றி வருகின்றார். இதனால் தான் இந்த பூமாதேவியினுடைய குளுமையான நிலை காணப்படுகின்றது. பாதாளத்திலே நாகலோகத்திலே நாகங்களின் மூச்சினால் இந்த பூமாதேவி மிகவும் வெப்பமடைகின்றாள். இதனாலேயே இந்த சந்திரன் தினந்தோறும் அமுத தாரகைகளை நிலத்திற்கு கொண்டு வந்து இந்த நிலத்தினை குளுமையடைய செய்து வருகின்றார். தன்னுடைய 14 கலைகளிலும் தினமும் ஒரு கலையை சூரியனிடம் கொடுத்து அதை மீளப் பெற்று அவற்றை பூமிக்கு கொண்டு வந்து பூமியை குளிர்ச்சியாக வைத்திருக்கின்ற பணியை இந்த சந்திரன் செய்து வருகின்றார். இந்த சந்திரன் தாரகையை மனம் முடித்து தாரகைக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஏற்பட்ட அன்பு பட்சம் காரணமாக பிறந்தவன் தான் புதன். இந்த வம்சாவளிகளை மகாபாரதம் சிறப்பாக எடுத்து விளக்கி இருக்கின்றது. இது இப்படி இருக்க, மனு என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த மனுவின் என்ற அரசனுடைய மகன் பெயர் இளன். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இளன் வேட்டையாடுவதிலே மிகவும் நாட்டம் காட்டிய ஒரு மன்னனாக இருந்தான். இவன் வேட்டைக்கு செல்கின்ற வேளையிலே வனத்திலே ஒரு பகுதி பார்வதி தேவியினுடைய சாபத்தினாலே ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த பகுதிக்குள் வருபவர்கள் பெண்ணாக மாறிவிடுவார்கள் என்பது பார்வதி அம்மாளின் ஓர் சாபமாக இருந்தது. இதனை அறியாத இளன் வேட்டையாடி அந்த பகுதிக்குள்ளே வந்ததும் இவன் பெண்ணாக மாறிவிட்டான். இயற்கையிலே அழகு பொருந்திய, மிகவும் அழகு பொருந்திய இளன் பார்வதி தேவியின் சாபத்துக்குட்பட்ட அந்த வனப்பகுதிக்குள்ளே தனது கால் வைத்ததுடன் மிகவும் வியந்து பார்க்கக்கூடிய அங்க லட்சணங்கள் கூடிய அழகு பொருந்திய பெண்ணாக மாறிவிட்டான். மனுவின் மகன் இளன் அந்த பகுதியிலே வந்தமையினால் இளை என்று மாறிவிட்டாள். பெண்ணாக மாறியவனால் அவளை இளை என்று அழைத்தார்கள்.
இந்த இப்போது பெண்ணாக மாறிய இளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த வேளையிலே ஒரு காட்டு வனப்பகுதியிலே இந்த புதன், சந்திரனின் மகனாகிய புதன் வருகின்ற வேளையிலே இந்த இளையை காண்கின்றான். இந்த இளையின் அழகிலே மயங்கி வனத்திலே காந்தரூப திருமணம் இருவரும் செய்து கொள்கின்றார்கள். இந்த புதனுக்கும் இளைக்கும் பிறந்தவர் தான் புருரவசி என்கின்ற ஒரு மன்னன். இது ஒரு சிறந்த பரம்பரை. நான் சொல்கின்ற அத்தனை பேர்களும் ஆட்சி பண்ணிய, அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணிய பாரத காலத்து மன்னர்கள். இந்த புருரவசி ஒரு சிறந்த மன்னன், போரிலே சிறந்தவன், வீரத்திலே சிறந்தவன், வலிமையிலே சிறந்தவன், திறமையிலே சிறந்தவன், அழகிலே சிறந்தவன் என பல விடயங்களிலே முன்னோடியாக இருந்தவன் தான் இந்த புருரவசி என்கின்ற மன்னன். இந்த புருரவசி மிகவும் வீரத்திலே சிறந்து விளங்கியமையால் தேவலோக மங்கியாகிய ஊர்வசியை அசுரர்கள் கடத்தி கொண்டு வானலாப ரீதியிலே கொண்டு செல்கின்ற வேளையில் இவற்றை அவதானித்த புருரவசி அசுரர்களுடன் போர் செய்து ஊர்வசியை மீட்டார். காப்பாற்றியதும் புருரவசியினுடைய பராக்கிரமங்களையும் கண்ட ஊர்வசி இவனுடன் மையல் கொண்டு இவர்கள் இருவருக்கும் உரிய அன்பின் காரணமாக ஆயு என்கின்ற ஒரு மன்னன் பிறக்கின்றான். இது மகாபாரதத்தினுடைய வரலாற்று சுவடுகள், ஒரு பூர்வீக பரம்பரை பதிவுகள். இதற்கு பிற்பாடு சுவாரஸ்யமான பல விடயங்கள் நமக்கு வந்து சேரும். இந்த ஆயு என்பவன் பிறந்ததும் ஆயு யாகம் செய்வதிலே மிகவும் ஒரு காத்திரமான படைப்பை கொண்டவனாக இருந்தான். ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒவ்வொரு விடயத்திலே மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அதிலே ஆயு யாகம் செய்வதிலே மிகவும் திறமையாக இருந்தார். இந்த ஆயுவின் மகன் தான் நகுசன். நீங்கள் பாருங்கள், ஆயுவின் மகன் நகுசன் தனது தந்தை காட்டிய வழியிலே இவனும் யாகம் செய்வதிலே மிகவும் அக்கறை உள்ளவனாக, ஒரு சிறந்த மன்னனாக இந்த நகுசன் காணப்பட்டான். அது மட்டுமன்றி தனது தந்தையை விட இவனுக்கு மிகவும் ஆசை பொருந்திய ஒரு விடயம், 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அதன் மூலமாக இந்திர பதவியையும் இந்திராணியையும் அடைந்து விட வேணுங்கின்ற ஒரு பேர ஆசை கொண்டவனாக இந்த நகுசன் காணப்பட்டான். இந்த நகுசன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தான். இந்த அஸ்வமேத யாகங்கள் பூர்த்தி அடைவதற்கு முன்பே இந்திராணியை சென்று தன்னை மணக்கும்படியும் அவளுடைய அழகிலே மயங்கி, நான் உனக்காக இந்த அஸ்வமேத யாகங்களை செய்கின்றேன், நான் இந்திர பதவியை அடைய போகின்றேன் என்று சொன்னதும் இந்திராணி சொன்னா, உன்னை சப்த ரிஷிகள் பல்லக்கில் வைத்து தூக்கி வந்து என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் அந்த வேளையில் இந்த விடயம் சம்பந்தமாக நான் சிந்திப்பேன், இப்போது நீ சென்று வா என்று சொன்னதும் தபத்தினை யாகத்தினை தொடர்ச்சியாக செய்து 100 அஸ்வமேத யாகங்களையும் செய்து சப்த ரிஷிகளை அழைத்து தன்னை பல்லக்கில் வைத்து தூக்கி தேவலோகம் செல்கின்றான் இந்திர பதவியை அடைவதற்காக. செல்கின்ற வேளையிலேதான் இந்த சப்த ரிஷிகள் பல்லக்கிலே வைத்து இந்த நகுசனை 100 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்திர பதவியை பெறுவதற்கு தயாராக இருக்கின்ற நகுசனை பல்லக்கில் வைத்து தூக்கி செல்கின்ற வேளையில் சப்த 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 என்ற சப்தண்டா சீக்கிரம் பொங்கல் சீக்கிரம் பொங்கல் என்று சொன்னான். சப்தண்டால் சீக்கிரம், சீக்கிரம் பொங்கல் சீக்கிரம் பொங்கல் என்று சொல்லி சொன்ன நகுசன் தன் பொறுமையை இழந்து உருவத்திலே குள்ளமாகவும் சிறியவராகவும் காணப்பட்ட அகத்திய மாமுனியை பிடித்து, உன்னால் சீக்கிரமாக நடக்க முடியாதா என தள்ளிவிட்டான். மிகவும் கோபமடைந்த அகத்தியர் பல்லக்கை நிறுத்தி, நகுசா, நான் இப்போது சொல்கின்றேன் கேள். உனது கர்மம் தலைக்கேறி விட்டது, உனக்கு பதவி ஆசை கண்ணை மறைத்து விட்டது,
இந்த சப்த ரிஷிகளினுடைய மகிமை உனக்கு புரியவில்லை. நான் இப்போது உனக்கு சொல்கின்றேன் கேள். நீ எதற்காக ஆசைப்பட்டு முனிவர்களையும் அவர்களுடைய தவத்தினையும் மதிக்காமல் அவமானப்படுத்தினாயோ, நீ இந்த இந்திர பதவிக்கு உகந்தவன் அல்ல. நீ எத்தனை அஸ்வமேத யாகங்களை செய்தாலும் உனக்கு அந்த பெண்ணின் மீது இருக்கின்ற ஆசை உன் கண்ணை மறைத்ததாலும் நீ தகாத செயலை செய்து விட்டாய். நான் இப்போது கூறுகின்றேன் கேள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே உன்னை கண்டதும் நீ வேண்டாம் என்று ஓடி ஒழிக்கின்ற நிலையிலே இழிந்து பிறக்கின்ற நாகமாக நீ பிறக்க கடவாய் என்று சொன்னார். சாமளித்து விட்டார் அகத்தியர். அந்த வேளையிலேதான் உடனடியாக ஆசைப்பட்டு நடந்த எதுவுமே நடக்காமல் உலகிற்கான எவராலும் வெறுக்கத்தக்க, பார்த்தாலே ஓடி ஒழிக்கத்தக்க ஒரு இழிந்த பிறப்பான நாகமாக இந்த மண்ணிலே நகுசன் பிறக்கின்றான். பல காலம் நாகமாக தலைந்து அதற்கு பிற்பாடு அவன் யாகம் செய்து தமம் செய்து தனது அரச பதவியை அடைந்தான் என நாங்கள் பார்க்கின்றோம். அடைந்ததன் பிற்பாடு இவனுக்கு ஏயாதி என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கின்றது. ஏயாதி, நகுசனின் மகன் ஏயாதி. இவனும் ஒரு சிறந்த மன்னனாக காணப்பட்டான். இது இவ்வாறு இருக்க அசுர தலைவர் சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு தலைவராகவும் தேவர்களுக்கு தலைவராக பிரகஸ்பதியும் காணப்பட்டார்கள். ஆனா எப்போதுமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தொடர்ச்சியாக சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விடயம், இப்ப தேவர்கள் பகுதி பக்கத்தில் ஒரு 1000 பேர், உதாரணத்துக்காக நான் கூறுகின்றேன், தேவர்கள் பகுதியில் ஒரு 1000 பேர் காணப்படுவார்களாக இருந்தால் அது முதல் நாள் போரிலே 200 பேர் செத்து விட்டால் இங்கு தேவர்கள் பகுதியிலே ஒரு 800 பேர் இருப்பார்கள். ஆனா அசுரர்கள் பகுதியிலே 200 செத்தாலும் சரி 600 செத்தாலும் சரி மறுநாள் சண்டையிலே அந்த 1000 பேரே இருப்பார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், எவருக்குமே தெரியாத ஒரு வித்தை, சஞ்சீவி மந்திர வித்தையை சுக்கிராச்சாரியார் மாத்திரம் தெரிந்து வைத்திருந்தார். அசுரர்களின் தலைவன் சுக்கிராச்சாரியார் சஞ்சீவி வித்தையை பயன்படுத்தி உடனடியாக அவர்களை உயிர்ப்பித்து விடுவார். உயிர்ப்பித்து விட்டால் தொடர்ச்சியாக அசுரர்கள் பகுதியில் சண்டையில் இறப்பவர்கள் மறுநாளும் அனைவருமே நிற்பார்கள். தேவர்கள் இறந்தவர்கள் தான். இந்த விடயத்தை எவ்வாறுதான் நாங்கள் வெல்வது? தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான ஒரு பணியில் ஈடுபட்டு வருகின்றோம். இது நமக்கு தோல்வியாக இருக்கின்றது. என்ன செய்வோம் என, இந்த ரகசியத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வோம் என சிந்தித்தார் தேவர்களின் தலைவன் பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி சிந்தித்து தன்னுடைய உதய மகனான கஜன் என்பவனை சுக்கிராச்சாரியாரிடம் சென்று இந்த வித்தைகளை எவ்வாறாவது கற்று இந்த சஞ்சீவி வித்தையினையும் கற்றுவா மகனே என்று ரகசியங்களை புகட்டி, உனது மூலமாக எமது தேவர்களை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும், நீ இதை கற்றுவா என்று அனுப்பிவிட்ட உடனே சுக்கிராச்சாரியாரிடம் கசன் கல்வி கற்பதற்காக போய் நிற்கின்றான். அவர்களை சுக்கிராச்சாரியாரை வளைத்திருந்த அசுரர்கள் இவன் இங்கிருக்கின்ற ரகசியங்களை கண்டறிந்து அங்கு போய் சொல்ல போகின்றான், இவனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டாம் என சுக்கிராச்சாரியாரிடம் அனைவரும் தெரிவித்தார்கள். ஆனால் மகாபாரதம் ஒரு குரு தர்மத்தை அந்த காலத்திலே எங்களுக்கு தெளிவாக இயம்பி இருக்கின்றது. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு விடயமும் மகாபாரதம் எமக்கு சிந்தித்தால் மிகவும் உன்னதமான உண்மையான தர்மமான வழிகளை எமக்கு போட்டி இருக்கின்றது. அவர் சொன்னார், கல்வி கற்றுத்தா குருவே என என்னிடம் வந்த ஒருவரை அவன் எதிரியின் மகனாக இருந்தால் கூட எம்மால் திருப்பி அனுப்ப முடியாது, நான் அவருக்கு கல்வி புகட்டியாக வேண்டும் என சொன்னார். இந்த விடயத்தை
கேட்ட அசுரர்கள் இவனை எவ்வாறாவது கொன்றுவிட வேண்டும். இவன் சுக்கிராச்சாரியார் இந்த விடயத்தை ஏற்கவில்லை. உடனடியாக தனக்கு கசனுக்கு கல்வியை புகட்டுகின்ற வித்தைகளை புகட்டுகின்ற பணியிலே சுக்கிராச்சாரியார் ஈடுபட்டிருந்தார். அந்த வேளையில் சுக்கிராச்சாரியாருக்கு மிகவும் அழகு பொருந்திய ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் தேவயானி. இந்த தேவயானி கசனுடைய அழகிலே மயங்கி, கசன் அவ்வாறு அங்க லட்சணங்கள் பொருந்திய அழகு பொருந்தியவன், தேவர்களின் தலைவனின் பிரகஸ்பதியின் மகன் என்றால் பார்க்க வேண்டும். அவனை கண்டதும் இந்த தேவயானி இவனை எவ்வாறாவது மணந்து விட வேண்டும் என்று மிகவும் உக்கிரமான ஆசையினை கொண்டிருந்தார். கசனும் தேவயானியின் அழகை கண்டு தன்னை மெய்மறந்து அவளுடைய அழகிலே மயங்கி இருந்தான். இந்த வேளையிலேதான் ஒரு நாள் சுக்கிராச்சாரியாருடைய நந்தவனத்தை துப்புரவு செய்வதற்காக கசன் சென்றிருந்த வேளையில் தனிமையாக அங்கு அசுரர்கள் கூடி அவனை கண்ட துண்டமாக வெட்டி நாக்கி கொடுத்து விட்டார்கள். அன்றைய தினம் மாலையாகியும் கசன் வரவில்லை. தேவயானி உடனடியாக வந்து, அப்பா இன்னும் கசன் வரவில்லை என்றால் எங்கு சென்றான் என்று பார்த்தால் இன்னும் வரவில்லை அப்பா, எனக்கு பயமாக இருக்கின்றது, எனக்கு கசன் வேணும் என்று கண்ணை கசக்கி அழுது கொண்டு நிற்க, சுக்கிராச்சாரியார் முதல் தடவையாக தனது சஞ்சீவி மந்திர வித்தியை பயன்படுத்த அந்த நாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு கசன் வருகின்றார். வந்ததும் சுக்கிராச்சாரியார் சொன்னார், உனக்கு வேண்டாதவர்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே நீ எவ்வளவு கவனமாக இருக்கணும் என்பது உனக்கு தெரியும். எந்த வேளையும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாதென, சரி குருவே, நான் கவனமாக இருப்பேன் என்று சொன்னார். இவ்வாறு ஒரு மாதங்கள் கடந்தோடியது. அசுரர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தார்கள். இவன் தனியாக வருகின்ற நேரத்தினை பார்த்து கண்ட துண்டமாக வெட்டி கல்லுடன் கட்டி கடலிலே வீசி விட்டார்கள். அதே போன்று தேவஞானி கசன் வருவான் 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 என்று அவன் மீது ஆசை கொண்டிருந்தவள் பார்த்திருந்தால் இவன் வரவில்லை. உடனடியாக தனது தந்தையிடம் சென்று அழுதாள். நீ கேட்கின்ற வேளையில் எல்லாம் நான் கசனை பாதுகாக்க முடியாது என்று இரண்டாம் தடவையும் தனது மகளினுடைய மேலிருந்த பாசத்தினாலே இரண்டாம் தடவையும் அந்த சஞ்சீவி மந்திர வித்தையை உச்சரிக்கின்றார். கஜன் கடலிலிருந்து எழுந்து வருகின்றார். வந்ததும் சொன்னார், கஜன், நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடம் உனக்கு 2 தடவைகளும் உன்னை நான் காப்பாற்றி விட்டேன், ஆனால் இனிமேல் காப்பாற்ற முடியாமல் சென்று விடும். உன் உயிரை கவனமாக பத்திரமாக பேணிக்கொள் என்று சொல்லிவிட்டார். இவருக்கும் தெரியும் தனது மகள் கசனை விரும்புகின்றான், இவனை பாதுகாக்க வேணும் என்கின்ற ஒரு உள் பண்பும் இந்த குருவுக்கு சுக்கிராச்சாரியாருக்கு வந்துவிட்டது. 3ஆம் தடவையாக கசன் தனிமையிலே இருக்கின்ற வேளையில் இவனை நாக்கி போட்டாலும் கடலில் போட்டாலும் எங்கு போட்டாலும் சுக்கிராச்சாரியார் எழுப்பி விடுவார். இவருடைய வயிற்றிற்குள்ளே நாங்கள் செலுத்த வேண்டும் என தீர்மானித்த அசுரர்கள் அவனை கண்ட துண்டமாக வெட்டி ஊன் உயிர் அத்தனையும் அவன் சதைகளை அரைத்து பிழிந்து அந்த சாறை மதுபானத்துடன் கலந்து சுக்கிராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டான். அன்றைய தினம் மாலையாகிவிட்டது. கஜன் வரவில்லை. வளைமை போன்று தேவஞானி வந்து அழுது கொண்டிருக்கின்றாள். மீண்டும் இவளுடைய பரிதாபம் தாங்கினாமல் சொல்கின்றான், நான் தேவையில்லையா தந்தையே, நீங்களும் வேணும் கசனும் வேணும், நீங்கள் இருவர் எனது 2 கண்கள், ஒரு கண்ணை இழந்த என்னால் வாழ முடியாது என சொல்லியால பரிதாபம் தாங்க முடியாத சுக்கிராச்சாரியார் மீண்டும் 3வது தடையாகவும் சஞ்சீவி மந்திர வித்தையை உச்சரிக்கின்றார். இப்போது மனிதர்கள் என்றால் என்ன செய்வார்கள்? அந்த எதிரியினிடம் கற்று அங்கு வேகு பார்த்து அங்கிருந்து அவர்களை கொண்டு வெளியேறுவது என்பதுதான் இப்போது கலியுகத்திலே இருக்கின்ற பண்பு. அப்போது வயிற்றினுள்ளிருந்து கசன் சொன்னான், குருவே, நான் கடலிலேயோ நாயிலேயோ எங்கும் ஆத்திலேயோ இல்லை, நான் உங்களுடைய வயிற்றிற்குள் இருக்கின்றேன். சஞ்சீவி வித்தையை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம். நீங்க உச்சரித்தால் நான் வயிற்றை கிழித்து கொண்டு வருவேன். குருவை கொண்ட பாவை எனக்கு தேவையில்லை. என்னை நீங்கள் வயிற்றினுள்ளே சர்ப்பமாக்கி விடுங்கள் குருவே என்று சொன்னார். எவ்வளவு ஒரு நல்ல ஒழுக்கத்தை மகாபாரதம்
புகட்டுகின்றது என்பதை பாருங்கள். உடனடியாக இதை கேட்ட சுக்கிராச்சாரியார், சஞ்சீவி வித்தையை நான் உனக்கு புகட்டுகின்றேன், புகட்டி முடிய நீ வெளியிலே வந்து விடு, நான் மரணித்து விடுவேன், என்னை நீ சஞ்சீவி வித்தையை பயன்படுத்தி எழுப்பி விடு என்று அனைத்து வித்தைகளையும் கற்பித்த சுக்கிராச்சாரியார் இந்த சஞ்சீவி மந்திர வித்தையை மட்டும் கற்பிக்கவில்லை. ஆனால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் காத்திருந்தது, ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த வாய்ப்பை வயிற்றினுள் இருந்த கசனை உயிர்ப்பிப்பதற்காக புகட்டுகின்றார். அதை வயிற்றினுள்ளே இருந்து கேட்கின்றான். இவ்வாறுதான் அபிமன்யு வயிற்றிலே இருக்கின்ற வேளையில் அர்ஜுனன் கதை சக்கர வியூகம் சம்பந்தமான கதையை கூறுகின்ற வயிற்றினுள்ளே கருவிலே இருந்து தெரிந்த விடயத்தை போரிலே அவன் பிரயோகப்படுத்தினான் என்பது உங்களுக்கு கதை போக்கிலே தெளிவாக அந்த விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். அதே போன்றுதான் வயிற்றினுள்ளிருந்து கசன் இந்த விடயத்தை தெரிந்து கொள்கின்றான். முடிந்ததும் சுக்கிராச்சாரியாருடைய வயிற்றை கிழித்துக் கொண்டு கசன் வெளியே வருகின்றான். இவர் இறந்து விடுகின்றான். மீளவும் கஜன் சஞ்சீவி மந்திர வித்தையை தனக்கு வயிற்றினுள் இருந்து புகட்டப்பட்ட அந்த வித்தையை உச்சரிக்கின்றான். குருவும் சுக்கிராச்சாரியார் உயிர் பெற்று எழுந்து நின்றார் என்று பார்க்கின்றோம். எழுந்து நின்ற சுக்கிராச்சாரியார் குறிப்பிட்டால், நீங்கள் நீண்ட காலமாக மகளும் நீங்களும் விரும்புகின்றீர்கள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னதும், குருவே நான் திருமணம் செய்ய தேவயானியை திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டான். எவ்வாறு நீ முடியாது என்று கூறுவாய்? நீ முழுமையாக தேவஞானியைத்தான் நீ விரும்பினாய் என்று கேட்டார். உண்மையாக விரும்பினேன், தேவஞானியை என்னை விரும்பிட்டு, ஆனால் தற்போது உங்களுடைய வயிற்றிலே நான் சிறிது நேரம் இருந்தமையினால் நீங்க தாயாகவும் தந்தையாகவும் உங்களை நான் நினைக்கின்றேன். உங்களுடைய வயிற்றிலே இருந்தமையினால் தேவஞானி எனது சகோதரி, ஆகவே சகோதரியை திருமணம் செய்த பாவம் இந்த அண்ணனுக்கு வேண்டாம் என கசன் தெரிவித்து விட்டு சென்று விட்டான். இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என நீண்ட நாளாக, மிகவும் நீண்ட நாட்களாக கசனை மறக்க முடியாமல் அழுது இருந்த தேவயானி மிகவும் நீண்ட நாட்களாக அவ்வாறே இருந்து கொண்டிருக்கின்றால். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் நாளைய தினம் உங்களுக்காக தொடர்ச்சியாக இந்த மகாபாரதம் என்பதை நீங்க தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பார்க்கின்ற வேளையிலே தான் இதனுடைய முழுமையான வடிவம், முழுமையான கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கான தர்ம வழிகளை எங்களாக முழுமையாக போதிக்க முடியும். இந்த காணொளி வழியாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மகாபாரத போக்கை தெரிவிக்க இருக்கின்றோம். மிகவும் முதலாவது பகுதி ஒன்றிலே மிகவும் கூடுதலான ஆதரவினை தந்த அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது இதமார்ந்த நன்றிகள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பிடித்திருந்தால் எங்களுடைய ஆதரவை தாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இதனை வழங்குவதற்கு திட சங்கப்பம் போட்டிருக்கின்றோம் என தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி.